الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا صدق الله مولانا العظيم قال نبينا عليه الصلاة والسلام لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சிறப்பு வாய்ந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் அல்லாஹுக்கு விருப்பமான அவனுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற வர இருக்கின்ற அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான் அல்லாஹுவின் மேலான நல்லடியார்களே, கடந்த ஜும்ஆவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்கள் மீது நமக்கு உண்டான சில பொறுப்புகள், கடமைகள் இருக்கிறது. அதில் முதலாவது மஅரிஃபத்துர் ரசூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவது என்று சொன்னோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றை படிப்பது, அவருடைய வாழ்க்கையை படிப்பது, அவர்கள் எப்படி பொது வாழ்வில் எப்படி இருந்தார்கள், குடும்ப வாழ்வில் எப்படி இருந்தார்கள், கொடுக்கல் வாங்கலில் எப்படி இருந்தார்கள், அஹ்லாக்கில் எப்படி இருந்தார்கள், இதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படித்து அறிந்து கொள்வது, அதை பற்றி நாம் கடந்த வாரத்தில் சொல்லியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக அடுத்த விஷயங்களாக நாம் சொன்னோம். மொத்தம் 4 பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது. ஒன்று மஅரிஃபத்துர் ரசூல், ரசூலை அறிய வேண்டும். ஹுப்புர் ரசூல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியம் வைக்க வேண்டும். இத்திபாஉர் ரசூல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். தஅதீமுர் ரசூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை, இதெல்லாம் ஒவ்வொரு முஃமின்களின் மீது பொறுப்பு, கடமையாக இருக்கிறது. மஅரிஃபத்துர் ரசூலை நாம் சொல்லியிருந்தோம். அடுத்து ஹுப்புர் ரசூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாம் நேசம் கொள்வது. இதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், ரசூல் என்ன சொல்லுகிறார்கள், சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுவான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம்,
முஃமின்களுடைய உள்ளத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதிப்பும் கண்ணியமும் பிரியமும் எந்த அளவுக்கு அவர்கள் மதித்து அவர்கள் நடக்க வேண்டும், எந்த அளவுக்கு அவர்களை நேசிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஃமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் மதிக்க வேண்டும். அவர்களை பற்றி உண்டான கண்ணியத்தை நீங்கள் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான மதிப்பை உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அழுத்தமாக பதிய வேண்டும் என்பதை அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வசனத்தில் சுட்டி காட்டுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, பெருமானாரை பற்றி முஹப்பத் வைப்பதை பற்றி சொல்லும் பொழுது, லா யுமினு அஹதுக்கும், உங்களிலே ஒருவர் பரிபூரணமான ஈமானை அடைய முடியாது. எதுவரை என்றால், ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன், உங்களிலே ஒருவர் தன்னுடைய தாயை விட, தன்னுடைய பிள்ளையை விட, தன்னுடைய சொந்தக்காரர்களை விட, தன்னை சார்ந்திருக்கிற எல்லா மக்களையும் விட எப்பொழுது ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறாரோ, எப்பொழுது அவருடைய உள்ளத்திலே பெருமானாருடைய நேசம் அதிகமாகிறதோ, இந்த எல்லாத்தையும் விட அதிகமாகிற பொழுதுதான் அவருடைய ஈமான் பரிபூரணமாகிறது. அப்பொழுதுதான் அவர் பரிபூரணமான ஈமான் உள்ளவராக ஆகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், ஹதீஸில் சொல்லித் தருவார்கள். அப்போ இந்த வசனமும் இந்த ஹதீஸும் நமக்கு சுட்டி காட்டுகிற கருத்து என்னன்னு சொன்னா, பொதுவாக ஒவ்வொரு முஃமின்களும் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்ந்த, எல்லாத்தையும் விட உயர்ந்ததாக நேசிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற ஒரு தலைவர், தொண்டர் தலைவரை நேசிப்பது போன்று கிடையாது. அதைவிட மேலாக நீங்கள் பிரியப்படுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். அதைவிட மேலாக நீங்கள் பிரியம் வைத்தால்தான் உங்களுடைய ஈமானே பரிபூரணமாகும் என்று நபிகளாரே நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்ப உலகத்தில் ஒரு தலைவரை போன்று கொண்டாடுவதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் உள்ளத்திலே உங்களுடைய கணவன் மனைவி மீது வைத்திருக்கின்ற பிரியத்தை காட்டிலும், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை மீது, பிள்ளை தன்னுடைய தாய் தந்தைகள் மீது வைத்திருக்கிற பிரியத்தை காட்டிலும், எல்லாத்தையும் காட்டிலும் மேலாக நீங்கள் நபிகளாரை நேசிக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய ஈமானுடைய பரிபூரணத்திற்கு உண்டான அடையாளம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம், நாம் உணர்கிறோம். நம்ம ஏன் நபி அவ்வளவு நேசிக்கணும், ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ நேசிக்கணும் அப்படின்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எல்லா காலத்திலும் அவரிடத்தில் இருந்த கவலை தன்னுடைய உம்மத்தை பற்றி தான். ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு சிரமமான சூழ்நிலைகளையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை பற்றியே கவலைப்பட்டு வந்தார்கள். எனக்கு பின்னால் ஒரு உம்மத்து வரும், அது எப்படி ஆகுமோ, அதனுடைய உலக வாழ்க்கை எப்படி ஆகும், அவருடைய மறுமை வாழ்க்கை எப்படி ஆகும். ரசூலுல்லாஹ்வினுடைய பெரிய கவலை என்ன தெரியுமா, இந்த உம்மத்தை ஒவ்வொருவரையும் நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும். ரசூலுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் என்ன தெரியுமா, இந்த உம்மத்தில், என்னுடைய உம்மத்தில் உலகம் அழியும் வரை வருகின்ற எல்லா மனிதர்களையும் எப்படியாவது நான் நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு அவர்களை கூட்டி செல்ல வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹுடைய பெரிய கவலை. இந்த உம்மத்தை ஒவ்வொரு நிலையிலும் நேசித்தார்கள். இந்த உம்மத்தின் மீது யார் என்றே தெரியாது, நாம பார்க்கல, பழகல, அந்த காலத்தில் வாழல. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பின்னால நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களை பற்றி பேசுகிறோம்னு சொன்னால், அவர்கள் நம்ம மீது வைத்திருந்த அன்பு, நமக்கு எப்படி நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுகிறார்களோ அதே போல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை விட, தன்னுடைய நேசமானவர்களை விட இந்த உம்மத்தை பெரிதளவில் நேசித்தார்கள். ஒரு ஹதீஸை சொல்லுவாங்கல்ல, ஒருவர் இருட்டில் வெளிச்சத்திற்காக வேண்டி என்ன செய்கிறார், நெருப்பை பற்ற வைத்து விளக்கு ஏற்றுகிறார். அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னே விட்டில் பூச்சி எல்லாம் பக்கத்தில் அந்த நெருப்புக்குள்ளே விழ போகிறது. அதை பிடிச்சி தடுத்துக்கிட்டே இருக்கிறார், அதை விழவிடாமல் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். இதை சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதே மாதிரி தான் என்னுடைய உம்மத்தில் யாருமே நரகத்திற்கு போய் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களுடைய இடுப்பை பிடித்து நான் இழுத்து கொண்டு இருக்கிறேன்.
ஒவ்வொருவருடைய இடுப்பை பிடித்து நான் இழுத்து கொண்டிருக்கிறேன். எப்படியாவது அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கணும், எப்படியாவது நரகத்தில் விழக்கூடாது என்று சொல்லி நான் இடுப்பை பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னையும் மீறி சில பேர் என்ன செய்கிறாங்க, போய் நரகத்தில் விழுந்துடுறாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ அவங்களுடைய கவலை, அவங்களுடைய சிந்தனைகள் முழுக்க என்னவாக இருந்தது? இந்த உம்மத்தை பற்றி உண்டான கவலை. இந்த உம்மத்தில் யாரும் நரகத்திற்கு போய்விடக்கூடாது, எப்படியாவது ஏதாவது ஒரு அருள் புரிந்து. அதனால தான் அவர்கள் முஸ்தஜாபு தாவா, அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற துஆ அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமாருக்கும் ஹதீஸில் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் வந்து எல்லா நபிமார்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துஆவை ஒன்றை கொடுத்தான். அந்த துஆவை எல்லா நபிமார்களும் அந்தந்த காலத்தில் பயன்படுத்திட்டாங்க, நான் மட்டும் இன்னும் பயன்படுத்தவில்லை. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆ கேட்டாங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான், மறுக்காமல் கொடுத்து விடுவான். உடனே நிறைவேற்றப்படுகின்ற ஒரு துஆவை நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தான், எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்தான். நான் எல்லா நபிமார்களும் பயன்படுத்தி விட்டார்கள், நான் இன்னும் பயன்படுத்தவில்லை. நான் எந்த நேரத்தில் அந்த துஆவை பயன்படுத்துவேன் தெரியுமா? என்னுடைய உம்மத்திற்காக. நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்து தவித்துக் கொண்டு நிற்பார்கள் அல்லவா, நாளை மறுமையில் என்ன நிலை ஆகுமோ என்று தெரியாமல் பெரும் பெரும் பாவிகள் எல்லாம் நரகத்திற்காக வேண்டி தவித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லவா, நரகத்தில் நுழைவதற்காக வேண்டி அவர்கள் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருப்பார்கள் அல்லவா, அவர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி, அவர்களை என்னுடைய உம்மத்தை பாதுகாத்து அவங்கள சொர்க்கத்திற்கு தள்ளி செல்லணும், உள்ளே நுழைய வைக்க வேண்டும் என்ற உயர்ந்த ஒன்றுக்காக வேண்டி அந்த துஆவை நான் வைத்திருக்கிறேன். நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி அந்த துஆ பயன்படும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த உம்மத்தின் மீது அவ்வளவு நேசம் கொண்டனால தான் நாம் அதுக்கு மேலே நேசிக்கணும் பெருமானாரை, ரசூலுல்லாஹ்வை. நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு நேசம் இருக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு காதல் இருக்க வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. அதனால தான் சஹாபாக்கள்லாம் அவங்க கூட இருந்தவங்கலாம் அவ்வளவு துடிச்சு போயிடுவாங்க. ஏதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது சும்மா நேசம்ங்கிறது கிடையாது. அவங்க கூட இருந்தவர்கள் அவங்க வரலாற்றை படிங்க, எப்படியெல்லாம் நேசம் கொண்டார்கள், எப்படியெல்லாம் காதல் வைத்திருந்தார்கள், எப்படியெல்லாம் அவங்களுடைய உள்ளத்தில் ஆசைகள் இருந்த ரசூலுல்லாஹை பற்றி. ஏதாவது பிரச்சனைனா டக்குன்னு அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி சூழ்ந்து விடுவார்கள். உஹதுடைய யுத்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூழ்ச்சிகளால் என்ன செய்கிறாங்க, எதிரிகள் பின்னால் வந்து தாக்க வந்து விட்டார்கள். உடனே சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுற்றி நின்று கேடயமாக நின்று அவர்களை பாதுகாத்தார்கள் அருமை சஹாபாக்கள். அதே உஹது யுத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி பரவுது. ரசூலுல்லாஹ் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க அப்படின்ட்டு ஒரு வதந்தி ஒன்று என்ன செய்கிறது, பரவுகிறது. அப்படியே செய்தி இங்கு மதீனாவை நோக்கி வருகிறது. அங்கிருந்து ஒரு பெண் ஓடி வருகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆனது, அவர்களுடைய நலம் பற்றி நான் விசாரிக்க வேண்டும், அவர்களுக்கு என்ன சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று ஓடோடி வருகிறார். வருகின்ற வழியிலே ஒருவர் சொல்லுகிறார், உன்னுடைய கணவர் போரிலே ஷஹீதாகி விட்டார் என்று சொல்லப்படுகிறது. இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹுக்கு என்ன ஆனது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆனதுன்னு கேட்டுட்டு திரும்ப ஓடுகிறார். அடுத்து வர்ற வழியில் உன்னுடைய தந்தை போரிலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு அந்த பெண்ணிடத்திலே சொல்லப்படுகிறது. இன்னா லில்லாஹி சொல்லிவிட்டு தொடர்ந்து ஓடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆனது, உன்னுடைய மகன் போரிலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து ஓடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆனது, ரசூலுல்லாஹை பார்த்த பின்னால் தான் அவர்கள் நிம்மதி அடைந்து பெருமூச்சு விட்டார்கள். அந்த அளவுக்கு அவங்க நேசம் கொண்டிருந்தார்கள். நேசம்னா வாயில சொல்லி அவர்கள் வாழவில்லை, அவர்கள் அப்படியே ஒவ்வொரு நிகழ்வுகளிலேயுமே அப்படியே பின்பற்றினாங்க. எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது கேட்டால் கூட யார் சொல்ல அவங்க கூட இருக்கணும். ரபீஆ அப்படின்னு சொல்கிற ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தஹஜ்ஜத் நேரத்தில் ஒழு செய்வதற்காக வேண்டி தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, ரபீஆவே உங்களுக்கு என்ன ஆசை இருக்கிறது, ஏதாவது கேளுங்க, உங்களுக்கு என்ன ஆசை இருக்கிறது ஏதாவது கேளுங்க, நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. இந்த ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறான், யாரை சொல்ல எனக்கு ஒன்றும் பெரிய ஆசையெல்லாம் கிடையாது, உலகத்தினுடைய ஆசைகளை பற்றி துன்யாவினுடைய ஆசைகளை
பற்றி அவர்கள் எதுவுமே கேட்கல. அவங்க கேட்டது யார் ரசூலல்லாஹ், மறுமையில் நான் உங்களோடு சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய ஆசையெல்லாம் வேணாம், நான் உலகத்தில் அவங்க கூட இருக்கிறேன், துனியாவில் இருக்கிறோம், ஆனால் துனியாவில் பிரிஞ்சிருவோம், ஆனால் நாளை மறுமையில் நிரந்தரமாக இருக்கின்ற அந்த மறுமை நாளில் நிரந்தரமாக இருக்கின்ற அந்த சுவனத்திலே நான் உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அதிகமாக சஜ்தா செய்து வாருங்கள், நீங்கள் இந்த பாக்கியத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். அதாவது தொழுகை நீங்க சரியா நிறைவேற்றிட்டு வாங்க, அதன் மூலமாக இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த சஹாபிக்கு சொல்லி அனுப்புறாங்க. அப்போ அவங்களுடைய உலகத்தில் வாழ்றப்பையும் அவங்களோட நேசம், அவங்க மறைஞ்சு மறுமையில் போன பின்னாலேயும் ரசூலோடு இருக்க வேண்டும் என்ற அவங்களுடைய ஆவல், அவங்களுடைய நேசம் இருந்தது. அதனால தான் அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு அப்படியே பின்பற்றினாங்க. ரசூல் என்ன சின்ன சின்ன விஷயத்தில் கூட இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹுடைய மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோல்ல செஞ்ச செருப்பு தான் அணிவார்களாம். அதுக்கு காரணம் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செருப்பு தான் அணிந்திருந்தார்கள், இதன் மூலம் தயாரிக்கப்பட்ட செருப்பை தான் பெருமானார் அவர்கள் அறிந்திருந்தார்கள், நான் அணிகிறேன் என்று சொன்னார்கள். பயணத்தில் போகிறப்ப ரசூலுல்லாஹ் எங்கெங்கெல்லாம் நின்றாங்க, எங்கெங்கெல்லாம் தொழுதாங்க அப்படின்னு எல்லாத்துட்டையும் விசாரிச்சுட்டு அவர்களும் அந்த இடத்துல நின்று விட்டு போவாங்க, அவர்களும் அந்த இடத்துல நின்று தொழுது விட்டு போவார்கள். அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, நேசம் வைத்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய சபையில் உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்கள சபையில் நெருக்கமாக வச்சுருவாங்க. ஒரு சபை, அவங்க சபையில் எங்கெங்கெல்லாம் அவருடைய சபை நடக்கிறதோ அங்கெங்கெல்லாம் உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய அந்த சபையில் முக்கியமானவர்களாக நெருக்கமானவர்களாக வச்சுக்குவாங்க. அப்போ இப்னு உமர் அலியாவுடைய மகனே கேட்குறார், பாப்பாவே இந்த மாதிரி நான் போர்லலாம் கலந்துக்கிறேன், நான் பல விஷயங்களில் ஈடுபடுகிறேன், நீங்கள் எனக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அவர் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர் பெரும்பாலும் போர்லலாம் அவர் கலந்துக்கிறது கிடையாது, உங்களுடைய சபைகளில் எல்லாத்துலேயும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே வரீங்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய சபையில் ஒரு நெருக்கத்தை கொடுத்தார்கள், அங்கீகாரத்தை கொடுத்தார்கள், கண்ணியத்தை கொடுத்தார்கள், அதே போல நானும் அதை பின்பற்றி கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கூட அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடாக என்ன செய்கிறது, அப்படியே என்ன செய்கிறாங்க, பின்பற்றுறாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் ரசூலுல்லாஹ் இதை செஞ்சாங்க, அதை நான் செய்கிறேன், ரசூலுல்லாஹ் இப்படி போனாங்க நான் போனேன், இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க நான் சாப்பிடுகிறேன், இப்படி தான் பேசினாங்க, இப்படி தான் நடந்துக்கிட்டாங்க, இப்படி தான் அழகான வழிமுறையில் இருந்தாங்க, நான் அதை செய்கிறேன். இப்படி அவர்களுடைய நேசத்தின் வெளிப்பாடு ஒன்றொன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சின்ன சின்ன விஷயத்திலிருந்து எல்லா விஷயங்களிலும் என்ன செஞ்சாங்க, அப்படியே பின்பற்றினார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு எதுவும் ஒன்றா என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. இதுதான் ஹுப்புர் ரசூல். இது ஒவ்வொரு முஃமின்களுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும், அவசியம். அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்க, நம்முடைய ஈமான் பரிபூரணமாகணும்னா ஹுப்புர் ரசூல் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். நம்ம ஈமான் ரீதியான இது ஒரு பாசம், யாரோ நம்ம ஒருவரை பார்த்து அவர் இப்படியெல்லாம் நடிக்கிறார் அப்படின்னு பார்த்து அவரை பற்றி அவர் என்ன செய்கிறது விரும்புகிற அந்த மாதிரியான தலைவர் கிடையாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை வரலாறுகளை படித்து அவருடைய வரலாறுகளை கேட்டு அந்த நபியை நம்முடைய ஈமானால், உள்ளத்தினால், கொள்கையினால் நம்முடைய பாசமும் நேசம் என்ன செய்ய வேண்டும், உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் ரசூலுடைய நேசம் அவசியம் இருக்க வேண்டும். இப்போ ஹுப்புர் ரசூல் அப்படிங்கிற அந்த ரெண்டாவது விஷயம் என்ன செய்கிறது, நமக்கு அவசியமாக ஆகிறது. அப்போ ஹுப்புர் ரசூல் வந்துச்சுன்னா அதனுடைய வெளிப்பாடு மூணாவது என்ன, இத்திபாஉர் ரசூல், ரசூலுல்லாஹ் அப்படியே பின்பற்றுறது. இதுவும் முஃமின்களுக்கு அவசியம். இத்திபாஉர் ரசூல், இதை பற்றி குர்ஆன் நிறைய வசனங்கள் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட குர்ஆனில் 25 இடங்களில் அல்லாஹ் என்ன செய்கிறான், வஅத்தீஉல்லாஹ் வஅத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டுப்படுங்க. இந்த ரெண்டையும் இணைத்து கிட்டத்தட்ட 20-25 இடங்களில் அல்லாஹ் என்ன செய்கிறான், சேர்த்தே சொல்லுகிறான். ரசூலுக்கு நீங்கள் இத்திபா செய்யுங்கள், அவர்களை பின்பற்றுங்கள், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு நடைமுறையிலும், உங்களுடைய பேச்சில், உங்களுடைய ஒழுக்கத்தில், உங்களுடைய அஹ்லாக்கில், எல்லா விஷயத்திலும் ரசூலுல்லாஹ் பின்பற்ற. அப்புறம் நேசம் வந்துருச்சுன்னு சொன்னால் அப்படியே அது என்னவாக மாறும், இத்திபாக மாறும். நம்ம ஒருத்தரை உலகத்திலே யாராவது ஒருத்தர் பிடிச்சிடுச்சு, அந்த ஹீரோ எனக்கு பிடிக்குது, இந்த விளையாட்டு கிரிக்கெட் விளையாடுறவர் எனக்கு பிடிச்சிக்குது அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக என்ன செய்கிறாங்க, அவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அவர் மாதிரி
ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறது, அவர் மாதிரி பைக்கில் வாங்குறது, கார் இதெல்லாம் துன்யாவில் சாதாரணமாக நேசத்தினுடைய வெளிப்பாடாக பார்க்குறோம். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசத்தை பொறுத்தவரை நம்முடைய உள்ளத்தில் நேசம் வந்து வாழ்க்கையில் அதை அப்படியே இத்திபா ஆகணும். இத்திபானா பின்பற்றுதல்னா ஏதோ 1-2 விஷயத்தில் பின்பற்றுதல் இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரை ரசூலுல்லாஹுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. காலையில் முதல்ல காலையில் எந்திரிக்கிறதே பெருமானாருடைய வழிமுறை தெரியுங்களா? நம்ம இன்னைக்கு சும்மா அங்கு ஒன்று இங்கு ஒன்றுமாக நபியை பின்பற்றுகிறோம் அப்படின்னு பரவலாக நாம் கேள்விப்படுறோம். ஆனால் அதெல்லாம் சும்மா வெறுமனே வெளிரங்கமான வார்த்தைகள் தான். தனியான முறையில் என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு ரசூலை பின்பற்றுகிறேன், கூட்டத்தில் வந்து அல்லாஹ்வை ரசூலை பின்பற்றுகிறேன் அப்படிங்கிறது இது கிடையாது. தனியாக என்னுடைய வாழ்க்கையில் முதல்ல அதிகாலையில் எழுந்தரிப்பது ரசூலை பின்பற்றுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்ன? தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சுவாங்க. நமக்கு தஹஜ்ஜுதுக்கு முடியாட்டி கூட ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறது நமக்கு கடமையா இல்லையா? ஃபஜ்ருடைய நேரத்தில் அதிகாலையில் எழுந்தரிப்பது ரசூலை பின்பற்றுவதற்கு முதல் வழிமுறை அதுதான். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு அந்த ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத் தொழுவுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? நீங்கள் அந்த 2 ரக்காத் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா இல்லையா? இந்த விஷயத்தில் நாம் எவ்வளவு இத்திபா செய்கிறோம்? காலையில் எந்திரிச்சு நீங்கள் பாத்திரத்தில் கழுவுறதுலேருந்து, நீங்கள் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்வதிலிருந்து, ஒழு செய்து விட்டு பள்ளிக்கு வருவதிலிருந்து காலையிலே இத்தனை இத்திபா இருக்கிறது, இவ்வளவு விஷயம் இருக்கிறது அதிகாலை நேரத்திலேயே. இதை எத்தனை பேர் நாம் தனியான முறையில் யோசிச்சு பாருங்க. தனியான முறையில் எவ்வளவு நாம் சுன்னத்தை இத்திபானா ரசூலுடைய வழிமுறை பின்பற்றுறது. சுன்னத்தை பின்பற்றுறதுங்கிறது அலட்சியமாக சுன்னத்து தானே அப்படின்லாம் விடக்கூடாது. சுன்னத்து தானே அப்படின்னு விடக்கூடாது. அல்லாஹ் தாலா நிறைய இடத்துல அல்லாஹ் அதனுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லுவான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படுறவராக இருந்தீங்கன்னு சொன்னால் ஃபத்தபிஊனி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படுறீங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமே என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவது தான். ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். என்ன நீங்கள் பின்பற்றிட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய நேசம் கொண்டிருக்கீங்க அப்படின்னு என்ன செய்யும் அர்த்தம். அப்போ அல்லாஹ்வை நேசிப்பது, அல்லாஹ்வை பிரியப்படுவது அப்படிங்கிறது எப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது? ரசூலை பின்பற்றி நடக்கிறப்ப தான். ரசூலை பின்பற்றி நடக்கிற சுன்னத்து தானே அப்படின்ட்டு சாதாரண போகிறது கிடையாது. சுன்னத்து தானே அப்படின்ட்டு பொடுபோக்காக இருப்பது கிடையாது. அதிகாலையில் எந்திரிக்கிறது சுன்னத், ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத் தொழுகிறது, அதற்கு பின்னால் சிறிது நேரம் பேசுவது, நிறைய ஒரு வாழ்க்கை, ஒரு நாளினுடைய அந்த ஷெட்யூலை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படித்தான் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொன்னோம். ஒரு நாள் அப்படித்தான் அவங்களுடைய வழிமுறைகள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் சின்ன சின்ன விஷயம் முதல்ல கொண்டு நிறைய நம்முடைய பின்பற்றுவதற்கு வாய்ப்புள்ள இலகுவான விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றணும். எல்லா இடத்துலையும் துவா சொல்லி தந்திருக்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் போகிறப்போ ஒவ்வொரு இடத்திலும் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டு தந்திருக்கிறாங்க. சபையில் அமர வேண்டிய ஒழுக்கங்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இத்திபா செய்யணும், பின்பற்றணும். அப்போ தான் அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பிரியப்படுறீங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் சொல்லித்தரான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க, குழப்பமான ஒரு காலகட்டத்தில் யார் சுன்னத்தை பின்பற்றுகிறாரோ அவருக்கு 100 ஷஹீதுகளுடைய நன்மை கிடைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. குழப்பமான ஒரு காலத்தில் ஒரு சுன்னத்து அவரால் முடிஞ்ச அளவு நபியுடைய வழிமுறையை பின்பற்றுகிறாரோ அவருக்கு 100 ஷஹீதுகளுடைய நன்மை கிடைக்கிறது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இதுதான் சஹாபாக்களும் செஞ்சாங்க. நேசம் வைத்தார்கள். அந்த நேசத்தின் வெளிப்பாடாக ரசூலுல்லாஹ் எதை செய்தார்களோ அப்படியே பின்பற்றினாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பின்னால் ஒரு சுன்னத்தை நான் விட்டுட்டேன்னு சொன்னாலும் எனக்கு பெரிய ஒரு பாரமாக அது தெரியும், பெரிய ஒரு பாரமாக கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் ரசூலுடைய அந்த வழிமுறைகளை அப்படியே பின்பற்றினார்கள் எல்லா விஷயத்திலும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்து சொல்லுவார்கள், ஹஜ்ருல் அஸ்வதே நீ வெறுமனே கல் தான், உன்னால் எந்த பலனும் கிடையாது, உன்னால் நீ எந்த தீங்கும் யாருக்கும் அளிக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிட்டதை நான் பார்த்ததனால் முத்தமிடுகிறேன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிடுற நான் பார்க்கலன்னு சொன்னால் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு
ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்து பேசினார்கள் அல்லவா, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சனால நான் செய்கிறேன், அப்படி இத்திபா செய்தார்கள், பின்பற்றினாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில அந்த தலைவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அவர்கள் தூதுவராக அனுப்பப்படுகிறார்கள். அனுப்பப்படுகின்ற சமயத்தில் அங்கே இருக்கவர்கள் கண்டிஷன் வைக்கிறாங்க, இங்கே எங்களுடைய தலைவர்களை பார்க்க வேணும்னு சொன்னால் உங்களுடைய கீழ் ஆடைகள் எல்லாம் கரண்டை மொழிக்கு கீழாக வரை ஃபுல்லாக நீங்கள் அணிந்து வர வேண்டும் என்ற கோரிக்கை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சொன்ன பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டாங்க, இல்லை இல்லை, இது ரசூலுக்கு மாற்றம், நான் ஒருபோதும் அதை செய்துவிட்டு வரமாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடுத்திருக்கிறார்கள், எனக்கு வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க, இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேசினாங்க. அதுக்கடுத்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க ஈரானை வெற்றி கொள்வதற்கு முன்னால் அங்கே ஒரு அரசர்களோடு தலைவர்களோடு விருந்து ஒன்று நடக்கிறது, விருந்து உபசரிப்பு ஒன்று நடக்கிறது. அந்த விருந்து உபசரித்தில் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இவங்க சாப்பிட்ற உணவில் ஒரே ஒரு பகுதி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோன்னே அதை எடுத்து என்ன செய்கிறாங்க, சுத்தம் பண்ணி சாப்பிட்றாங்க. இதை அங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒரு அற்பமாக பார்க்குறாங்க, என்ன அவர் கீழே கிடந்த உணவை எடுத்துகிட்டு திரும்ப போய் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமாக பார்க்குறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறை, உங்களிலே யார் உணவு சாப்பிடும்போது அது கீழே விழுந்து விட்டது என்று சொன்னால் அதை எடுத்து அதை கழுவி நீங்கள் என்ன செய்யுங்க, அதை சாப்பிடுங்க அப்படிங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. நான் ரசூலை நேசித்து அதை நான் பின்பற்றுகிறேன், நீங்கள் அதை எனக்கு கேவலமாக பார்த்தால் அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு நடந்து கொள்கிறார்கள். அவங்கெல்லாம் பாருங்களேன், எல்லா விஷயங்களிலும் ஒவ்வொரு விஷயத்தில் சின்ன சின்ன விஷயமாக இருந்தால் ஆடை அணிவதிலிருந்து உணவு உண்ணுவதிலிருந்து சுத்தம் செய்வதிலிருந்து எல்லாத்திலும் இத்திபா செய்தார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் வரணும். சுன்னத்து தானே அப்படின்ட்டு பொடுபோக்கு காட்டுவது கிடையாது, சுன்னத்து தானே அப்படின்ட்டு அசால்ட்டாக இருப்பது கிடையாது. இதுதான் வந்தால் தான், இதுதான் அல்லாஹுடைய நேசத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும், அல்லாஹுடைய பொருத்தத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும், அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்களாக உங்களை மாற்றி தரும். அதுதான் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் இத்திபா வரணும். அப்போ மூணாவது விஷயம் இத்திபா. முதல்ல மஅரிஃபத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முதல்ல அறியணும், அவங்களுடைய வரலாற்றை படித்து அவங்களுடைய படித்து அவங்கள அறியணும், அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க முதல்ல அறிஞ்சுக்கணும். ரெண்டாவது அவர்கள் மீது நாம் என்ன செய்யணும், பிரியம் கொள்ள வேண்டும். மூணாவது இத்திபா செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றணும் ஒவ்வொரு செயலிலும். நாலாவது தஅதீமுர் ரசூல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியம் அளிப்பது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்த காலத்திலே அல்லாஹ் என்ன செய்து விட்டான், வசனங்களை நிறைய இறக்கி அவர்களுடைய கண்ணியம் ரசூலுல்லாஹ் முன்னால் எப்படி நடந்துக்கணும் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஹுஜராத்தில் சொல்லிவிட்டான் அல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள், சப்தத்தை உயர்த்தி பேச. அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தன் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி, உங்களில் சிலர் இடத்துல பேசுவதை பாரி கூச்சலிட்டு கொண்டு பேசார்கள். நபி இடத்துல நடந்து கொள்ள வேண்டிய கண்ணியத்தை அல்லாஹ் சொல்லி தருகிறான். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா வன் தஹ்பத்து அமாலுக்கும், அந்த வசனத்தில் அல்லாஹ் முடிக்கிறான். அப்படி நீங்கள் செய்தால் உங்களுடைய அமல்களை எல்லாம் அதை அழித்து விடும். இந்த ஒரு செயல் ரசூலுல்லாஹ் இடத்துல நீங்க நடந்து கொள்ளுகின்ற அந்த விதம் உங்களுடைய அமல்களை எல்லாம் அழித்து விடும். இந்த வசனம் இறங்கணும்னு சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற அந்த சஹாபி பெரிய வருத்தம் இருந்தது. என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு இயற்கையாகவே சாதாரணமாக பேசும்பொழுது அவர்கள் அதிகமான சப்தத்தோடு பேசக்கூடியவர்கள். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனம் இறங்கிய உடனே ரசூலுல்லாஹுடைய சபைக்கு அவங்க வரலை, வீட்டிலேயே கவலையில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை விட்டு பார்த்துட்டு வர சொல்றாங்க. சாபித் எங்க, அவருக்கு என்ன ஆச்சு, போய் பார்த்துட்டு வாங்க, அவர் ஆளே காணாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல ஒரு சஹாபி போகிறார். போய் கேட்டப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டப்ப இது மாதிரி அல்லாஹ் சொல்லிவிட்டான், உங்களுடைய சப்தத்தை ரசூலுல்லாஹுடைய சப்தத்திற்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விடுமோ, நான் நரகத்திற்கு போய் விடுவேனோ அப்படிங்கிற அச்சம் என்னை தொற்றி கொண்டது. அதனால எனக்கு அங்கே வர மனதில்லை, பெரிய கவலையில் அமர்ந்திருந்தாங்க. இதை போய் அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் இடத்துல சொன்னோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்லை அவர் சொர்க்கத்து வாசி தான், அவர் நரகத்துக்கெல்லாம் போக மாட்டார், இந்த சுப செய்தியை சொல்லி அவரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு
என்ன செய்கிறாங்க, திருப்பி சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ அவங்களுடைய கண்ணியம் ரசூலுல்லாஹ் முன்னால் எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஹதீஸ் கிதாபுகளை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய பெரிய ஹதீஸ் மேதைகள் எல்லாம் ஹதீஸ் பாடம் நடத்துகிறப்பையே அவ்வளவு கண்ணியத்தோடு அமர்ந்து நடத்துவார்கள். இன்னைக்கு வரைக்கும் அரபு கல்லூரிகளில் ஹதீஸினுடைய பாடம் நடத்துகின்ற அந்த இடத்துல ஹதீஸை படிக்கிறப்ப கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அப்படின்னு பாடம் நடத்துகிறாங்கல்ல. ஹதீஸுகள் அரபு கல்லூரியில் நடத்தப்படுகிறது அல்லவா, அந்த சொல்லுகின்ற பொழுதும் கேட்குகின்ற பொழுதும் நீங்கள் கண்ணியத்தோடு கேளுங்கள் அப்படிங்கிற அந்த ஒழுக்க முறைகளை என்ன செய்திருக்கிறார்கள், சமுதாயத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுடைய வார்த்தையை படிக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை படிக்கிறோம், நீங்கள் கண்ணியத்தோடு படிக்கணும், கண்ணியத்தோடு அமரணும், கண்ணியத்தோடு கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்கிறாங்க, நமக்கு போதித்து தருகிறாங்க. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்கு உண்டான கடமைகள் இதுதான். அவர்களை அறியுங்கள், அவர்களை படியுங்க, ரசூலுல்லாஹ்வை படிங்க, அவருடைய வரலாற்றை படியுங்க. எல்லா வசதிகளும் இன்னைக்கு படிக்கிறதுக்கு ஃபோன்லேயே வந்துடுச்சு. அவருடைய வரலாறுகளை போட்டால் அப்படியே வரும், ஒவ்வொரு பகுதியாக வரும். முடிஞ்சவங்க அவங்களுடைய வரலாற்றை படியுங்க. ரெண்டாவது அவங்கள படித்து அவங்க இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நேசத்தை உள்ளத்தில் கொண்டு வாருங்க. மூணாவது அப்படியே இத்திபாக செய்யுங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் சின்ன விஷயம் தானே, சுன்னத்து தானே அப்படின்னு பொறுப்போக்காக இருக்கிறாம காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து நைட்டு தூங்கும் பொழுது அல்லாஹும்ம பிஸ்மிகா அமூத்து வஹ்யா அப்படிங்கிற அந்த துவா ஓதி தூங்குற வரைக்கும் ரசூலுடைய வழிமுறை தான். அது வரைக்கும் அந்த விஷயம் வரைக்கும் சாப்பிடுவது முதல் கொண்டு சுத்தம் செய்வது எல்லா வழிமுறைகளிலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும், அப்படியே பின்பற்றணும். நாலாவது தஅலீமுர் ரசூல், ரசூல் இடத்துல கண்ணியமான முறையில் அவரிடத்தில் நடந்து கொள்வது. இந்த 4 விஷயங்கள் சேருகின்ற பொழுது அவர் வெற்றி அடைந்து விடுகிறார். அவர் ஈமானிலே பரிபூர்ணம் அடைந்து விடுகிறார். இந்த உயிர் உலகத்திலும் அவருக்கு என்ன செய்கிறது, வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம், பார்க்க முடிகிறோம். அதனால் அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் ஈமான் பரிபூர்ணமாக ஆகாது. அவர்களை பற்றி அதிகம் பேச வேண்டும், அதிகம் நினைவு கூற வேண்டும். அவர்களுடைய வழிமுறைகள் நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் வழிமுறையில் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அதற்கு நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்கவர்களே, இன்ஷா அல்லாஹ் வருகின்ற திங்கட்கிழமை நமது பள்ளியில்